ஓகே. ஸோ டிஎன்இபிஐ பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 20 மார்க்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த 20 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளைடு மெக்கானிக்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸு, அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ், தென் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 8 பார்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து அப்ளைடு மெக்கானிக்ஸ் பார்க்கலாங்க. ஸோ அப்ளைடு மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் அப்ளைடு மெக்கானிக்ஸ்ன்ட்டே சொல்லிட்டு என்ன இருக்குங்க சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆயிருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிசிக்ஸ்லையும், அதாவது 11th 12th பிசிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் ஆயிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மெக்கானிக்ஸ் பார்க்கலாங்க. லா ஆஃப் மெக்கானிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதனுடைய பேசிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தின விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். சரி, லா ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குன்னா பேசிக் லாஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஸ்டேஷனரியா இருக்கா, மூவ்மெண்டா இருக்கா, ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளடக்கினது தான் வந்து லா ஆஃப் மெக்கானிக்ஸ்ல வந்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்ல கவர் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அப்ளைடு மெக்கானிக்ஸ். ஸோ அப்ளைட் மெக்கானிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் நமக்கு என்ன இருக்குங்க, அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ரிஜிட் பாடி, டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குங்க. ரிஜிட் பாடி அப்படின்னா அது மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுன்னா அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த வித சேஞ்சஸும் இல்லாம ரீஃபார்ம்க்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே டிஃபார்மபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்னங்க, ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப நமக்கு அதனுடைய சேஞ்சஸ் வந்து என்னங்க அப்சர்வ் ஆகும். ஸோ அதுல வந்து சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிஃபார்மபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த ரிஜிட் பாடி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நிலையா இருக்கக்கூடியது, டைனமிக்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க மூவ்மெண்ட்ல இருக்குது. ஸோ மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய லாஸ் என்னென்ன லாஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லா ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ லா ஆஃப் மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான லா. ஸோ நம்ம 6th 7th இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா வந்து பார்த்துட்டே தான் வரோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளைட் மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்டரல் ரோல் வகிக்கக்கூடியதா இருக்கு. சரி, நியூட்டன்ஸ் லா ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் மீது நம்ம வந்து என்ன பண்றது இல்லைங்க, அது வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, மோஷன் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அது மேல ஒரு சேஞ்ச், அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதனுடைய பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகாம ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே பொசிஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ எந்த ஒரு பார்ட்டிகல் இருந்தாலும் சரி அந்த பார்ட்டிகல் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ற வரைக்கும் அதனுடைய பொசிஷன் வந்து என்ன ஆகாதுங்க, சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் அது ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரன்னிங்ல இருக்கும், ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the change of motion is proportional to enforced driving force and occurs the straight line with the force. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இருக்குங்க. ஸோ அந்த பொருள் மீது ஒரு விசை செயல்படுதுங்க. ஸோ அப்படி அந்த விசை செயல்படுறப்ப அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மூவ்மெண்ட்ல இருக்கிறத ரெஸ்ட் பொசிஷன் கொண்டு வருவோம், அல்லது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம். ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷனா இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லா. ஸோ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச லாவும் கூட. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் சேம் ரியாக்ஷன் அண்ட் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு இது வந்து எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் ஃபோர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னங்க, ஜென்ரலா ஒரு பொருள் மூவிங்ல இருந்தாலும் சரி ஸ்டேஷனரியா இருந்தாலும் சரி
அதன் மீது இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதனுடைய பழைய பொசிஷனை வந்து என்ன ஆயிட்டே இருக்குங்க, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாங்க, 0 அப்படின்னு சொல்லலாம். இதுவே செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டு எது இருக்குங்க, டிரைவிங் ஃபோர்ஸ், அது மேல பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் மீதுமே வந்து படக்கூடிய ஆக்ஷன், அதாவது ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸுக்கு டைரக்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனுடைய எந்த மேக்னிடியூட் இருக்கோ சேம் மேக்னிடியூட் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து என்ன இருக்குங்க, இது வந்து ஸ்டேஷனரியா இருக்கு, இது வந்து மூவிங்ல இருக்கு. ஸோ இப்போ இது மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாத வரைக்கும் இது என்னவா இருக்குங்க, அதே பொசிஷன்ல ரிமைன் சேமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு ஸ்டேஷனரியா இருக்கிற பொருளை நான் என்ன பண்றேங்க, நகுத்துறேன், அல்லது போயிட்டு இருக்கிற பொருளை ஸ்டேஷனரி பண்றேன். ஸோ அப்போ அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒரு பால் இருக்கு. ஸோ ஒரு பாலை பேக் சைட்ல இழுத்து நான் விட்டேன் அப்படின்னா அதே அளவு டிஸ்டன்ஸ்க்கு அது என்னங்க முன்னாடி போயிட்டு மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வருங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அளவு மேக்னிடியூட் இருக்கக்கூடிய ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெமிஸ் தீரம். ஓகேங்களா? ஸோ லெமிஸ் தீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாமிஸ் தீரம் சொல்லுவோம். ஸோ அந்த லாமிஸ் தீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஸோ பி கியூ ஆர், பி கியூ ஆர் ஆர் எஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட், சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வச்சுட்டு அது ஈக்குவல் பிரியமா ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஈச் ஃபோர்ஸஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் ஆங்கிள் ஆஃப் பிட்வீன் தம். ஸோ இப்போ வந்து பாருங்க பிக்யூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பி டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஆஃப் பிக்கும் கியூக்கும் இடையில இருக்கக்கூடிய தீட்டா வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, ஸோ சைன் ஆங்கிள் ஆஃப் பீட்டா. ஓகேங்களா? எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் ஆங்கிள் ஆஃப் காமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய ரூல். ஸோ லெமிஸ் தீரம். ஸோ லெமிஸ் தீரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டை ஆர்ஜினா வச்சுக்கிட்டு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பிரியமா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அனதர் 2. ஸோ இப்போ பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற 2 ஆங்கிளுக்கு சைன் ஆங்கிளுக்கு இடையில இருக்கக்கூடியதா இருக்கு. பிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குங்க, ஆல்ஃபா. ஸோ சைன் ஆல்ஃபா. கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி எஸ்க்கு ஆல்ரெடி ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க, பீட்டா. ஸோ எஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக்கும் கியூக்கும் இடையில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அது வந்து என்னன்னு சொல்றாங்க, சைன் காமா. ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா, லெமிஸ் தீரம்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமிஸ் தீரம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த லெமிஸ் தீரம் எதுக்கு மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி அப்ளைட் ஃபார் 3 கோப்ளானர் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குனுங்க, ஒரு கான்கரண்ட் ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவுட்வேர்ட்ஸ்ல இருக்கணுங்க. ஸோ 3 ஃபோர்ஸுமே என்னவா இருக்குங்க, அவுட்வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸா இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியுங்க, அப்ளிகபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் டாபிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ் நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, தள்ளுவோம் அல்லது இழுப்போம். ஸோ டோரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோரை வந்து என்ன பண்ணுவோங்க, புல் பண்ணுவோம் அல்லது புஷ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ண போறோம். ஸோ புல் பண்றது அல்லது புஷ் பண்றது. ஓகேங்க. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ்க்கு வந்து
சைஸ் இருக்கு, தென் டைரக்ஷன் இருக்கு. இப்போ கதவு இருக்கு அப்படின்னா புல் பண்றோம் அப்படின்னா பேக்வர்ட்ஸ் புல் பண்ணுவோம், அல்லது க்ளோஸ் பண்ற ஓப்பன் பண்ற மாதிரி புல் பண்ணுவோம், அல்லது என்ன பண்ணுவோங்க, ஸோ ஓப்பன்ல இருக்கிறத க்ளோஸ் பண்றதுக்காக மறுபடியும் புல் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க புஷ் பண்றதும் என்ன பண்ணுவோங்க, ஓப்பன் பண்றதுக்கு வெளியில இருந்து புஷ் பண்ணுவோம், அல்லது க்ளோஸ் பண்றதுக்கு உள்ள இருந்து என்ன பண்ணுவோங்க, புஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்ஷன் இருக்கு. சைஸ், ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தோம்னா டோர் என்னங்க அதிக வேகத்துல போய் சாத்து. ஸோ ஃபோர்ஸ் கம்மியா கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேகம் வந்து குறையக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைஸ் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புஷ் ஆர் புல். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, மூவிங்ல இருக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பண்ணலாங்க, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத மூவ் பண்ணவும் முடியும். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா force act as an any rigid body, it may also consider act as an any other points in line of action அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ இப்போ லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இதுதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஃபோர்ஸை வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஏ பி அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னிடியூட் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ 5 நியூட்டன்ஸ் கொடுக்குறோமா 10 நியூட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னிடியூட் இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குங்க, ஸோ அப்ளை சொன்னோம், ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம், அந்த பொசிஷன் இருக்கு. அடுத்து லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இங்க மூவ் ஆகுது, டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன குவான்டிட்டியா சொல்லாங்க, வெக்டர் குவான்டிட்டியா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த வெக்டர் குவான்டிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அதனுடைய யூனிட் என்னவா இருக்குங்க, நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸுக்கான ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிங்கறக்காக. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, சிம்பிளா சொல்ல போனா புல் பண்றோம் புஷ் பண்றோம். ஸோ அதுல வந்து ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றேங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடியா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து என்னங்க, அதனுடைய ஆக்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட்டுக்கு லைன் ஆஃப் ஆக்ஷனா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதுக்கு மேக்னிடியூட் இருக்கு, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு, லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க, டைரக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன குவான்டிட்டின்னு சொல்லலாம், வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஸோ இது வந்து எப்படி ரெப்ரசன்டேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராபிக்கலா ரெப்ரசன்டேட் பண்றப்ப இந்த டயக்ராம்ல ரெப்ரசன்டேட் பண்றோம். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட், பி அப்படிங்கிற பாயிண்ட், இதுல வந்து ஃபோர்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டியா இருக்கும். இதனுடைய யூனிட் என்னவா இருக்குங்க, நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டத்தை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ பிளானர், நான் கோ பிளானர். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாங்க, கோ பிளானர், நான் கோ பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்க. ஸோ இப்போ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸா ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோர்ஸஸ் வந்து கண்டினியூஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கோ பிளானர், நான் கோ பிளானர். ஸோ ஓகேங்க, இந்த கோ பிளானர்ல கோலைனர், கான்கரண்ட், நான் கோலைனர். ஸோ நான் கோலைனர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாங்க, பேரலல், நான் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்க. அதாவது நான் பேரலல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி நான் கோபிளானர் அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கான்கரண்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பேரலா பிரிக்கலாம், பேரலா பிரிக்கலாம், நான் கான்கரண்டாவும் பிரிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இந்த சிஸ்டத்தை பிரிக்க முடியும். சரிங்க, இப்போ கோபிளானர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ கோபிளானர் அப்படிங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த லெமிஸ் தியரத்தை வந்து ஒபே பண்ணணும்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணுங்க, கோபிளானர் கான்கரண்ட் ஃபோர்ஸா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணுங்க அங்க பார்த்தோம். ஓகேங்க, ஸோ இப்போ கோபிளானர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆக்ட் ஆகக்கூடிய
ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க? ஒரே ஒரு பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? கோ பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து இட் மஸ்ட் பி இன் ஒன் சேம் பிளான். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? கோன் கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் கோ பிளானர் அப்படிங்கிறது என்ன ஆகு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க? ஸோ வெவ்வேறு பிளான்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? நான் கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கோ பிளானர்னா என்னங்க? ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளான் ஆர் ஒன் பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கோ பிளானர் அப்படின்னா டஸ் நாட் ஆக்ட் இன் ஒன் பிளான். ஸோ வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பிளான்ல வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோலினியர் ஃபோர்ஸஸ். ஸோ கோலினியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கோலினியரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க இந்த ஃபோர்ஸ் F1, F2, F3 மூணு ஃபோர்ஸுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இப்போ இதுல எல்லாமே F3யும் இதே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைக் கோலைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கிறனால இதை என்னன்னு சொல்லலாங்க? அன்லைக் கோலைனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கோலைனர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கான்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ கான்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ அப்படிங்கிற ஆரிஜின் இருக்கு. இந்த ஆரிஜின்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா F1, F2, F4, F3, F4, F5 அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மே நாட் பி அ கோலைனராகவும் இருக்காது, அதே மாதிரி கோ பிளானராகவும் இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மே நாட் பி அ கோலைனர் ஆர் கோ பிளானர். கண்டிப்பா இது கோலைனராகவும் இருக்காது, கோ பிளானராகவும் இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கான்கரண்ட் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை கான்கரண்ட் ஃபோர்ஸ்? ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் மீட் அட் ஒன் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் கான்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கிளியரா? ஓகேங்க, ரைட். நெக்ஸ்ட் டாபிக் parallel force system. ஸோ parallel force system அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆர் இன் parallel. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க? parallel force system அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சிமிலர் மேனர் எல்லா ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா லைக் parallel force system அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அன்லைக் parallel forces அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் லைஸ் இன் சேம் பிளான். ஸோ ஒரே பிளான்ல இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோங்க? நான் கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஆல் த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகல அப்படின்னா அதையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னதுங்க? எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து பேரலா இல்ல அப்படின்னா அத நான் பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டானது. ஓகே, நான் கோ பிளானர், அதே மாதிரி நான் கரண்ட் பிளானர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கான்கரண்ட். ஸோ இது நான் பேரலல். கிளியருங்களா? ஸோ இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்கு? ஸோ கோ பிளானர் இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்கரண்ட் இருக்கு. கோ பிளானர் அப்படிங்கிறது என்னதுங்க? ஸோ எல்லாமே ஒரே பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் நான் கோ பிளானர். ஸோ அதே மாதிரி கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ஃபோர்ஸஸ் ஆர் மீட்டிங் அட் ஒன் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் கான்கரண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கான்கரண்ட் அப்படின்னா அது என்ன ஆகாதுங்க? ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகாதுங்க. அடுத்து பேரலல் ஃபோர்ஸ். ஸோ பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னங்க? ரெண்டுமே பேரலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே நான் பேரலல்னா கண்டிப்பா அந்த ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரலா இருக்காது. இந்த பேரலா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க? லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவலா தட் மீன்ஸ் அன்லைக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லாங்க? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
ஓகே, ரொம்ப பேசிக் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய 3 டைப்ஸ் ஆஃப் லா பார்த்தோம். என்னென்ன லா பார்த்தோம்? நியூட்டன்ஸ் லா பார்த்தோம், அடுத்து லெமிஸ் தீரம் பார்த்தோம். ஓகேங்க, ஸோ நியூட்டன்ஸ் லா பார்த்தோம், லெமிஸ் தீரம் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபோர்ஸ்னுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோப்ளானர்ஸ், ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஃபோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது பார்க்கலாங்க. ஓகே, வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ரொம்ப பிரேக் ஆகுதுங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்களா? ஓகே, பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சேட்ல போட்டுருங்க. ஓகேங்க, ஓகே இப்போ ஓகேங்களா? ஓகே இப்போ ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது ஒரு 8, ஓகேங்களா? ஸோ இது ஒரு 5 நியூட்டன்ஸ், இது ஒரு 2 நியூட்டன்ஸ். ஓகேங்க, ஸோ இப்போ சேம் லைன்ல இருக்கு அப்படின்னா இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம்னா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்க? ஸோ 15 நியூட்டன்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா, சரி ரைட். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிக்கணுங்க? மைனஸ் பண்ணிக்க வேணுங்க. ஸோ இப்போ சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாங்க? ஆட் பண்ணிக்கலாம். அதுவே டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்குவோங்க? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பிளான் இருக்கு. ஸோ இதுல வந்து ஆப்போசிட்ல எனக்கு என்ன இதுங்க? ஸோ இதுல வந்து ஒரு 5 நியூட்டன்ஸ் இருக்கு, சாரி 6 நியூட்டன்ஸ் இருக்கு, இதுல ஒரு 3 நியூட்டன்ஸ் இருக்கு. அப்ப நெட் ரிசல்ட் ஆஃப் த நியூட்டன் எவ்வளவுங்க? நெட் ரிசல்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இங்க வந்து இந்த பொருள் மீது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுங்க? நெட் ரிசல்ட் என்னவா இருக்குங்க? நெட் ரிசல்டிங் ஃபோர்ஸ் 3. குட்ங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய வேல்யூஸ் என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க? சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஓகேங்க, ஸோ இப்போ அப் டு திஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோங்க. ஓகே, ஸோ இதனுடைய பேசிக்ஸ் மட்டும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரைட். 2 minutes. ஓகே, ஓகேங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் ஃபோர்ஸ் என்னவா இருக்குங்க? ஜஸ்ட் சாட்ல போடுங்க பார்க்கலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க? 0. வெரி குட்ங்க. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க? எஃப் ஈக்குவல் டு, ஓ ஆன்சர் வச்சுட்டுனா எம்ஏ. ஓகேங்க. ஸோ தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா எஃப் ஈக்குவல் டு, ஓகேங்க, ரைட்டுங்க. ஸோ அதே மாதிரி லெமிஸ் தீரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெமிஸ் தீரம்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல ஸோ இதுல வந்து கோப்ளானர்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன, இதெல்லாமே பார்த்துட்டோம். கோப்ளானர், கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். ரைட். ஸோ இப்போ எனக்கு ஃபோர்ஸ் எஸ் வேணும். எஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன வருங்க? சரி, எஸ் ஓட டைப் பண்றது கஷ்டம். ஃபோர்ஸ் கியூ வேணும் அப்படின்னா என்ன வருங்க? ஃபோர்ஸ் கியூ வேணுங்க அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் என்ன வருங்க? ஃபோர்ஸ் கியூ வேணும் அப்படின்னா ஆன்சர் என்ன வருங்க? ஃபோர்ஸ் கியூ ஈக்குவல் டு என்ன வருங்க? கியூ டிவைடட் பை sin பீட்டா. Q divided by sin பீட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ அந்த Q டிவைடட் பை sin பீட்டா வந்து ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் திங் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்னங்க? சரி. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்குங்க? ஒரு ரிஜிட் பாடி மேல அப்ளை பண்ணக்கூடிய புல் ஆர் புஷ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க? ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஒரு ரிஜிட் பாடி மேல இருக்கக்கூடிய புல் ஆர் புஷ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க? ஜெனரல் ஃபார்மா ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் பாடியின் மேல இருக்கக்கூடிய புல் ஆர் ஃபோர்ஸஸ் புஷஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க? அதனுடைய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஸோ அடுத்து ஓகே. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவான்டிட்டிங்க? வெக்டார். ஓகேங்க. சரிங்க. லெமிஸ் தியரம் ஒன்லி அப்ளை ஃபார் விச் ஒன்? கான்கரண்ட் ஃபோர்ஸ் ஏ, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பி, கோப்ளானர் ஃபோர்ஸஸ் சி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைப். கான்கரண்ட் ஏ, ரிசல்டன்ட் பி, கோப்ளானர் 3, தென் எனி டைப். ஸோ கோப்ளானர்ல இருக்கக்கூடிய கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்ளை பண்றோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானர் தான் வந்து 3 கோப்ளானர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட்டுங்க. 3 கோப்ளானர் கான்கரண்ட் அதாவது கோப்ளானர்னா ஒரே பிளான்ல இருக்கக்கூடிய கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அதனுடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட்ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் இன்னும் அது பார்க்கலைங்க. மூவ்மெண்ட்ல தான் வந்து அதெல்லாமே பார்ப்போம். ஓகேங்க. ஓகே ரைட். ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆனது பார்த்தோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்தது ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ இதெல்லாமே அப்படியே ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த வேரியஸ் ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். நான் பேரலல்ல ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? நான் பேரலல் அது ஓகே. ஸோ இதெல்லாமே அதனுடைய நேம் வச்சே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாங்க? சொல்லிக்கலாம். ஓகே. கோலைனர்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. கான்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகே. இது பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே ரைட். ஸோ இதனுடைய சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியதா தான் இருக்குங்க. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ராக்கெட்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ்னுடைய எந்த லாவை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகக்கூடியதா இருக்குங்க? ஸோ ஃபோர்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோங்க. ஸோ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு பொருள் மேல ஃபோர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானர், நான் கோப்ளானர். கோப்ளானர் அப்படின்னா ஒரே ஒரு பிளான்ல அதனுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சேம் பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கோப்ளானர்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த கோப்ளானர்ல கோலைனியர், கான்கரண்ட், பேரலல், நான் கரண்ட், நான் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். கோப்ளானர் அப்படின்னா சேம் பிளான்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுவே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலினியர் அப்படின்னா சேம் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இன்லைன்ல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேம் தான் ஆனா அன்லைக்கா இருக்கக்கூடியதா இருக்குங்க. லைக்னா சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா லைக் கோலைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க. அடுத்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா இட் மே பி ஆக்ட் as in ஜீரோ அதாவது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ கோப்ளானர் ஒரே பிளான்ல இருக்கக்கூடிய கான்கரண்ட் அப்படின்னா இந்த பிளான்லயே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுங்க. ஓகே இன்கேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ பேரலல் சிஸ்டம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க பேரலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தேர்ட்ல கரெக்ட்டுங்க. ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கோ பிளானர் அப்படின்னா என்னங்க இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளான்ல இருக்காது. நான் கான்கரண்ட் அப்படின்னா ஜீரோ அதாவது ஓங்கிற பாயிண்ட்ல இது வந்து என்ன ஆகாதுங்க மீட் ஆகாது.
நான் பேரலல் ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காதுங்க, பேரலா இருக்காது. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டயக்ராம்ல பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பிளான்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகல. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, டுவர்ட்ஸ் அவுட்ல தான் போற மாதிரி இருக்கணுங்க. ஸோ இங்க ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 அவுட்ல போகுது, 2 3 இன்ல வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான் கான்கரண்ட். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க, கோ பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆக்ட் ஆகக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க, கோ பிளானர். நெக்ஸ்ட் திங் கோலீனியர். ஸோ கோலைனியர் அப்படின்னா என்னன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கோலீனியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த கோலீனியர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா லைக் கோலீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அன்லைக் கோலீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோலீனியர்னா என்ன, அன்லைக் கோலீனியர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க. அடுத்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் சிஸ்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சம் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க மீட் ஆகக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த கான்கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா மே நாட் பி என்னவா இருக்காதுங்க, கோலினியராவோ அல்லது கோபிளானராவோ இருக்காது. ஸோ ஒரே ஒரு கோலைனராவோ கோபிளானராவோ இருக்காதுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு சொல்றாங்க, கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த டைப். அடுத்து பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, பேரலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ F1க்கு F5 பேரலா இருக்கும், F1க்கு F2 பேரலா இருக்கும், F2க்கு F3 பேரலா இருக்கும், F3க்கு F4 பேரலா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பேரலல் ஆஃப் சிஸ்டம்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா? ஸோ இதான் இது பேர் தான் என்னதுங்க, பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, லைக் பேரலல் சிஸ்டம். ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இல்ல சார், சம் டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னா அன்லைக் பேரலல் சிஸ்டம். ஓகேங்களா? கிளியர். நெக்ஸ்ட் திங். ஸோ இப்போ நான் கோபிளானர், நான் கரண்ட், நான் பேரலல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபோர்ஸஸும் சேம் பிளான்ல இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, நான் கோபிளானர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம் என்னவா இருக்குங்க, ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. நான் கான்கரண்ட் அப்படின்னா என்னன்னா எல்லா ஃபோர்ஸஸும் டஸ் நாட் மீட் அட் ஏ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னதுங்க, நான் கான்கரண்ட் ஃபோர்ஸ்ங்க. ஓகே. ஸோ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுங்க. ஓகே. நான் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வரலைங்க, பேரலா இல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, நான் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? கிளியருங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் ஆட் பண்றதுக்கானது பார்த்தோம். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் ஆட் பண்றதுக்கானது பார்த்தோம். இப்போ ஒரு கோலைனரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, சேம் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்லைக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாங்க. ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா 3 + 2 என்னன்னு எழுதிக்கலாம், 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ 2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நெட் வந்து என்ன வரக்கூடியதா இருக்குங்க, 3 வரக்கூடியதா இருக்கும். ரைட். இப்போ எனக்கு 2 ஃபோர்ஸ் இருக்குங்க. ஸோ சைமல்டேனியஸா அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதனுடைய ரெப்ரசன்டேஷன் மேக்னிடியூடு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குன்னா 2 அட்ஜசன்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கு அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய டயகனல் ஆஃப் த பேரலோகிராமா இருக்கக்கூடியதா இருக்குங்க.
சி ஒரு இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுங்க? ஆக்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒண்ணு உள்ள வரலாம், இல்ல வெளிய போகலாங்க. ஸோ இப்ப எனக்கு 2மே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வர மாரியே இருக்கிற மாரி நான் போட்டுக்கிறேன். ரைட். இப்போ இதுக்கு வந்து ஒரு மேக்னிட்யூட் இருக்குங்க. ஸோ ஃபோர்ஸ் 1. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் 2. ஸோ இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி குடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு பேரலோகிராமா வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப பேரலோகிராமா வரைஞ்சோம் அப்படின்னா, இதனுடைய மேக்னிட்யூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னவா இருக்குங்க, ரிசல்டன்ட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இதனுடைய இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ F1, F2 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு F1 F2 காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்குலரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதுதான் வந்து 2 ஃபோர்ஸுக்கு இடையில ஒரு பேரலோகிராம் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோங்க? ஆட் பண்ணிக்க போறோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குடுத்திருக்கக்கூடிய மேக்னிட்யூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஒரு 2 கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ 2 கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 12 நியூட்டன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நியூட்டன் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 18 நியூட்டன் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குங்க? ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குங்க? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் இந்த ஃபார்முலாவுல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்குங்க 2 இன்டூ 12 இன்டூ என்ன 18 இன்டூ 12 இன்டூ ஸோ இப்போ எனக்கு இதனுடைய ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60 டிகிரியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோங்க 60 டிகிரி அப்போ காஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க போட்டுக்கலாம். ஸோ போடுறப்ப என்ன கிடைக்குங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க. ஸோ மேபி இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 26.15 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோங்க இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்றதுக்கானதுங்க. ஓகேங்களா? கிளியருங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஒன்னோட ஒன்று வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம லாக் இருக்கு இல்லைங்களா? ஸோ லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கீழே தள்ளி மறுபடியும் மேலே இழுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்னிங் எஃபெக்ட் திருப்பக்கூடிய எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாங்க? ஸ்பேனர் வச்சுட்டு நட்டை டைட் பண்ணலாம். அடுத்தது கதவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ரிஜிட் பாடி மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனி ஆக்ஷன்ல இருந்தாலுமே ஆக்சிஸ்ல இருந்தாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை வந்து திருப்பக்கூடிய தன்மை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோங்க ஒரு ஸ்பேனர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் நட்டை வந்து டைட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோர்னுடைய கைப்பிடி வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டேர்னிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல இருக்கு, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்க, கிளாக் வைஸ்ல ஓப்பன் பண்ணுவோம் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்ல க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைப் டேப் இருக்கு. டேப் வந்து என்ன பண்ணுவீங்க, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி எந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து டேர்னிங் எஃபெக்ட, திருப்பக்கூடிய எஃபெக்ட மா குடுக்குதோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ். ஸோ மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய டைப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டைப்ஸ் வந்து எப்படி இருக்குங்க, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்க ஒரு பைப் ரெஞ்ச் இருக்கு. ஸோ இந்த பைப் ரெஞ்ச் வச்சுட்டு என்ன பண்றாங்க, இதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம், மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இதுல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, டிஒய். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அண்ட் அதன் மேல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஒரு ரேடியஸ் இருக்கு. ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மியூ அப்படின்னு ஓப்பன் மியூ நாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ எம் நாட் கொடுத்துக்கிறாங்களா, அதான் வந்து மியூ நாட் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கு அப்படின்னா, இதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பைப் நம்ம வந்து நட்டெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு, தட் மீன்ஸ் என்ன பண்ணுவோம், ஜாக்கி போட்டு ஜாக்கி வந்து மேலே கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவோங்க, லிவர் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த லிவர் போடுறப்ப அந்த லிவருடைய டிஸ்டன்ஸு பிளஸ் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஸோ அதை பொறுத்து அது என்னங்க ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்ளை ஆகக்கூடிய மூமெண்ட்டை குறிக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கிளாக் வைஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து எனக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேங்க, ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் சுத்துறேன். ஸோ கிளாக் வைஸ் சுத்துறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல சுத்துனேன் அப்படின்னா அதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம், அதனுடைய சைன் வந்து பிளஸ். ஸோ இதே இதை வந்து பாத்தீங்கன்னா பைப் ரிஞ்ச ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறேன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துனேன் அப்படின்னா அதை என்னன்னு வச்சுக்கலாங்க, மைனஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளியரா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது புரியுதுங்களா? ஓகே, மூமெண்ட்னா என்னங்க, டேர்னிங் எஃபெக்ட். ஸோ ஒரு திருப்பக்கூடிய தன்மைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோங்க, மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மூமெண்ட்டினுடைய எம் மியூ நாட் ஆர் எம் நாட் அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அந்த திருப்பு திறன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் பிளஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்து தான் அதை கீழே தள்ள முடியும். அதுவே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திட்டு நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது என்னங்க ஈஸியா மூவ் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எதை பொறுத்தெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்குங்க, அதனுடைய டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு, சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், இதுல நம்ம சுத்துறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட் பண்றதுக்கு கிளாக் வைஸ்ல டைட் பண்ணுவேன், இது பண்றதுக்கு ஓப்பன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, லூஸ் பண்றதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துவோம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுங்க, ஸோ டோர் ஓப்பனிங் மெக்கானிசம். ஓகே, கரெக்ட்டுங்க. ரைட். ஸோ இதான் டோர் ஓப்பனிங் மெக்கானிசம். சிமிலர் மேனர் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டு லூஸ் பண்றது, டேப் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோங்க. ஓகே, ரைட்டுங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஃபோர்ஸுக்கும் தகுந்த மாதிரி தான் இது என்ன ஆகுதுங்க, அதனுடைய மொமெண்டம் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கிளாக் வைஸ்ல சுத்தணும் அப்படின்னா பிளஸ்னும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும்னா மைனஸ்னு வச்சுக்கலாங்க. ஸோ மொமெண்டம் எம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாங்க, எஃப் இன்டு டி. கிளியருங்களா? சரி, ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்சியல் த்ரோ த பாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாயிண்ட் ஏ ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன இருக்குங்க, ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அதுல ஏற்படக்கூடிய மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இன்கேஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ அதனுடைய
இது வந்து என்னவா இருக்குங்க, ஆக்ஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்க. ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹேவிங் மேக்னிடியூட், தே ஹேவ் சம் சென்ஸ் ஆஃப் இருக்கக்கூடிய, அதாவது டைரக்ஷன் சென்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எவ்வளவு நியூட்டன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணுங்க. ஸோ அப்ப அந்த எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைன் கன்வர்ஷன்ஸ் மூலியமா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க சொல்லுவோம். ஓகே, கிளாக் வைஸ்ல இருக்கு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம், பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க, மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகேங்க. ஸோ இப்போ இதனுடைய அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ஸ் ஆஃப் மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆக்சியல் லென்த் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஸோ ஃபிங்கர்ஸ்னுடைய டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விரல்களினுடைய டைரக்ஷனா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் த ரொட்டேஷனா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டருங்க. ஸோ மொமெண்ட் வந்து வெர்டிகல் ஃபோர்ஸஸா இருக்கலாம், ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸா இருக்கலாம். சி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேங்க, ஒரு ஓகேங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேங்க, இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுவே ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எகைன் இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ அடுத்து ஓகே, இப்போ இந்த மூமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜினியன்ஸ் மூமெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் அதனுடைய காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து என்னவா இருக்குங்க, ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ ஸோ ரிசல்டன்டிங் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காதுங்க, அதனுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, எனக்கு வந்து எம் நாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா எம் நாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ எம் நாட் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட். ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the algebraic sum of movement at any number of forces at meeting at any point அது வந்து ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல எனக்கு ஒரு இதுல ஏற்படக்கூடிய இப்போ ஒன் செகண்ட். ஓகேங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஸ்பேனர் இருக்கு. ஸ்பேனர் வச்சுட்டு நான் என்ன பண்றேங்க, டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேனர் இருக்கு. அந்த ஸ்பேனரை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேங்க, டைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு 5 நியூட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 3 நியூட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கிளாக் வைஸ்ல கொடுத்தது என்னன்னு வச்சுக்கோங்க, பிளஸ்ன்னு வச்சுக்கோ, ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்தத மைனஸ்ன்னு வச்சுக்குவோம். இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 2 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 2 மீட்டர் அப்படின்னா அப்ப ரிசல்டன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்டு 5, இது பிளஸ்ல இருக்குங்க, மைனஸ் 2 இன்டு 3. ஓகேங்களா? அப்போ 10 மைனஸ் என்ன இருக்குங்க, 6ங்க. அப்ப ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நியூட்டன் மீட்டர்ஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரிசல்டன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளியருங்களா? சோ அப்ப இதனுடைய சம்ம பொறுத்து, அல்ஜிபிரிக் சம்ம பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க, இத ஃபைன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், சோ இதான் வந்து ரிசல்டன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகேங்களா? ஓகே.
ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் அக்கர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் பிட்வீன் த அபவுட் த பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்குங்க? ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இதனுடைய மூமெண்ட் என்னவா இருக்குங்க? ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஏ இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றேங்க? மேல் நோக்கி இழுக்கிறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3. அதனுடைய மொமெண்டம் என்னவா இருக்குங்க? ஓகேங்க. ஓகே. ஸோ 36 தான் வந்து இதனுடைய மொமெண்டமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் அண்ட் கப்புள்ஸ். ஓகேங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் கப்புள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வந்து சம் கப்புள்ஸ் அப்படின்னா என்னன்னா பேரலல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சேம் மேக்னிடியூட் இருக்குங்க, பேரல் ஆஃப் லைன் இருக்குங்க, ஆப்போசிட் சென்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஓகே, சாரிங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கப்புள்ஸ் வந்து எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக வந்து 2 ஃபோர்ஸஸ் இருக்குங்க. ஸோ கப்புள்ஸ் அப்படின்னாவே எத்தனை ஃபோர்ஸுங்க? 2 ஃபோர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த 2 ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட் இருக்கும், பேரலல் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கும், பட் ஆப்போசிட் சென்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த மேரேஜ் ஆனவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. ஸோ ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்ல கொடுப்பாங்க. அதான் கப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் கப்புள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் மேக்னிடியூட் இருக்கு, பேரல் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, பட் ஆப்போசிட் சென்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப வந்து என்னவா இருக்குங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ல இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து எந்தவித எஃபெக்டும் ஆகாதுங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருங்க, ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு பெறப்படுவோம். ஸோ ஆப்போசிட்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, போக விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிருங்க, அந்த பிளான் டிராப் ஆயிரும். ஸோ அப்போ அதனுடைய நெட் ரிசல்ட் என்னவாயிருங்க, ஸோ எதுவுமே நடக்காது, போகவும் மாட்டோம், போகாம இருக்கவும் மாட்டோம். அப்படியே அந்த என்ன பொசிஷன்ல இருந்தோமோ அதுவே மெயின்டைன் ஆகுங்க. தட் மீன்ஸ் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கப்புள்ஸ்ல ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸும் இருக்கு அப்படின்னா அது வந்து பேரலல் லைன்ஸ்ல இருக்கும், சேம் டைம் ஆப்போசிட் சென்ஸ்ல இருக்கும். சேம் மேக்னிடியூட்ல ஆப்போசிட் சென்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து 5 நியூட்டன்ஸ்ல முன்னாடியும் தள்ளுவோம், 5 நியூட்டன்ஸ்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்லயும் தள்ளுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகாதுங்க, அந்த பொருள் நிலையானதுல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளாக் வைஸ் கப்புள்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, ஸோ இதுல வந்து இப்போ கப்புள்ஸ் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மூமெண்ட் ஆஃப் கப்புள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கிளாக் வைஸ்ல இருக்கிறத பிளஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிறத மைனஸ்ன்னு வச்சுக்கிறோம். therefore என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 into D1 is equal to F2 into D2. இதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, கப்புள்ஸ் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அடுத்து இப்போ இந்த ஃபோர்ஸஸ் கப்புள்ஸ் அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொன்னோங்க, புல் ஆர் புஷ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி ஜென்ரலா நம்ம வந்து ஒரு டெஃபினேஷனா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an action of one body to another body it have an vector quantity. அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் as well as மேக்னிடியூட் இது ரெண்டையும் சார்ந்ததா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஏன் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா மேபி கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் என்ன இருக்குங்க, பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் அடிஷன் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோங்க, அதனுடைய ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து லாஸ்ட் செஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா
நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க? மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஃபிக்ஸ்டு வெக்டரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம கேட்கலாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டர் குவான்டிட்டியான்னு கேட்டாங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் என் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம் லா ஆஃப் காம்பினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் லாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோங்க ஆட் பண்ண போறோம். ஸோ பேரலோகிராம் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டட் பை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ தேர் ஆர் டூ ஃபோர்ஸஸ் ஆர் இன் அட்ஜன்ட் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பேரலோகிராமுடைய அட்ஜன்ட் சைட்ஸ் அந்த ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டயகனல், அதாவது டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ மூளை விட்டம் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இதுல ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஏ அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ், பி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஆட் பண்றப்ப ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்குங்க? சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்க்கு என்னவா இருக்குங்க? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தீட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா tan inverse of p sin alpha divided by p1 plus p2 cos alpha. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan theta p2 sin alpha divided by p1 plus p2 cos alpha. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி p2 into sin alpha divided by p1 plus p2 cos alpha போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? tan theta கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல p1 p2 வச்சிருக்காங்க அப்படின்னா p1 ஸ்கொயர் பிளஸ் p2 ஸ்கொயர் பிளஸ் 2p1 p2 என்ன காஸ் ஆல்பா. ஸோ இது ஏ பி எஃப் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. என்ன வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன பண்றாங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் அதாவது p1 ஸ்கொயர் பிளஸ் p2 ஸ்கொயர் பிளஸ் 2p1 p2 காஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு உண்டான ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ரெண்டு ஃபோர்ஸ் இன்லைன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபோர்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இது மாதிரி பண்ண வேண்டியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் கம்பைண்டா இருக்கிறப்ப எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைக்கிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போயிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 3 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல என்னங்க 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகி அந்த பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாவோ அல்லது இன்னும் கொஞ்சம் இதா முன்னேறுங்க. அதுவே ஆப்போசிட்ல இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கயிறு இழுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இழுக்கிறப்ப என்னங்க எங்க வந்து ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து இது என்னங்க வரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்னு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு வெர்சஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ வந்து நெட் ரிசல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when the net result of force is equal to 0 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய மோஷன் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதுங்க. ஸோ சேஞ்ச் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அதை பேர் என்னன்னு சொல்றாங்க பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிளியர். இப்போ இந்த ஒரு ட்ரக் இருக்கு. ஸோ நான் இங்கிட்ட இருந்து என்ன பண்றேங்க ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இங்கிட்ட இருந்து ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப இதனுடைய இந்த ட்ரக்கோட பொசிஷன் என்ன ஆகாதுங்க மாறவே மாறாது, ரிமைன் சேமா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுவே இதே ட்ரக்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இங்க வந்து 100ம் இங்க வந்து 60 நியூட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் வந்து டுவர்ட்ஸ் என்னங்க ஃபார்வர்ட்ல முன்னாடியே நோக்கி நகரக்கூடியதா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாங்க அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால பாதி பேர் தூங்கிட்டீங்களா இல்லை சைலண்ட்ல வச்சுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே பார்ப்போங்க.
ஓகே. ஸோ பேலன்ஸ்டு லோடுனா எப்படி இருக்குங்க? பேலன்ஸ்டு லோடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய லோட்ஸ் எப்படி இருக்குங்க? ஈக்குவலா இருக்குமா, நாட் ஈக்குவலா இருக்குமா? ஓகேங்க. ஸோ இதுவே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்க்குங்க நாட் ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இன்லைன்ல இருக்கக்கூடிய சேம் ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல இருந்தா அதை ஆட் பண்ணுமா, செப்பரேட் பண்ணணுமா? ஒரு இன்லைன் ஃபோர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்லைன் ஃபோர்ஸ், அதாவது கோலைனர் ஃபோர்ஸ் இருக்குங்க. ஸோ அதுல வந்து சேம் டைரக்ஷன் தான் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஓகேங்க. ஸோ ஃபோர்ஸ் கப்புள்ஸ்னா என்னங்க? ஃபோர்ஸ் கப்புள்ஸ்னுடைய ஏதாவது ஒரு 2 ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ் கப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஏதாவது. ஸோ நியூட்டன்ஸ்னுடைய தேர்ட் லா தாங்க ஃபோர்ஸ் கப்புள்ஸ். எப்படி இருக்குங்க? சேமா இருக்கும். பட் அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கப்புள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபோர்ஸஸ் வந்து பேரலா இருக்குங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி 0, ஆக்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். குட், சூப்பருங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பா ஓகே. ஸோ இன்ன கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்ததனுடைய ரிலவெண்டடான ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பார்த்துக்கலாங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் திங்க், ஒரே நிமிஷம். இப்போ சிலபஸ் வந்து அப்பப்போ பார்த்துக்கலாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் த ஃப்ரேம் விட்டு வெளியில போயிடக்கூடாதுங்க, அதுக்காக. ரைட்டுங்களா? ஸோ ஏன்னா இது வந்து நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபிசிக்ஸ்னுடைய பேசிக்ஸ், பட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிக் லெவலில் என்னென்னலாம் ஸ்ட்ராங் பண்ணணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாங்க. ஸோ வித்தின் சிலபஸ்ல என்னென்ன ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதை எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். ரைட்டுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் மெக்கானிக்ஸில் லா ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ லா ஆஃப் மெக்கானிக்ஸில் என்னென்னவெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பார்க்குறோம், லேமிஸ் தீரம் பார்க்குறோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் லா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் மெக்கானிக்ஸில் பார்த்துறோம். அடுத்து என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ்னா என்ன? ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு, பிளானர், கோ பிளானர், நான் கோ பிளானர், இந்த மாதிரி ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ்னா என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்னா என்ன. ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன. ஸோ அப்போ ஒரு பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. வெலாசிட்டி எவ்வளவு, ஆக்சலரேஷன் வித் டைம், ரெஸ்பெக்ட் டு டைம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க பார்க்கலாம். அடுத்து அப்படி மூவ் ஆகிறப்ப அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதை மட்டும், அதாவது ஒரு பொருள் நிலையா இருக்கு அல்லது அது மூவ் ஆக ஆரம்பிக்கிற, அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப அது ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் குள்ள படிக்க போறேங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிளியருங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா?